பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி வந்த ஒரு குடும்பம், கணவர், மனைவி 2 வயசு ஆண் குழந்தையோட வந்திருக்காங்க. தரமணியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கஞ்சா போதையில இருந்த சில நாய்ங்க அந்த பொண்ண ரேப் பண்றதுக்காக, அவங்க கணவர அடிச்சே கொன்றுக்கானுங்க. அடிச்சு கொன்னு சாக்கு மூட்டையில கட்டி தூக்கி போட்டுருக்கானுங்க. அந்த பொண்ணையும் ரேப் பண்ணி, அந்த பொண்ணையும் கொன்னுட்டானுங்க. 2 வயசு குழந்தைய அடிச்சே கொன்றுக்கானுங்க. அடிச்சே கொன்னு தூக்கி போட்டு போயிருக்கானுங்க. ஒரு குடும்பத்தையே காலி பண்ணிட்டானுங்க இந்த கஞ்சா கும்பலு. I don't care. அதுவும் இது எப்ப நடக்குதுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாடு தான். அதுவும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சின்னு சொன்ன அடுத்த நாளே இந்த சம்பவம் நடக்குது. I don't care. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் 2 பேர் இறந்துட்டா, அந்த திராவிட மாடல் அரசு இழப்பீடா 10 லட்சம், 15 லட்சம் குடுத்து சமாளிச்சிரும். இன்னைக்கு ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டானுங்க. இதுக்கு நீங்க என்ன இழப்பீடு குடுக்க போறீங்க? நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றோம், தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்கம் மிகப்பெரிய அளவுல புழக்கத்துல இருக்கு அப்படின்னு. ஆனா அதை இன்னைய வரைக்கும் நீங்க கட்டுப்படுத்தல. உங்களோட கண்ட்ரோல்ல தானே இருக்கு. இந்த கஞ்சா புழக்கத்தினால எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தமிழகமா மாறி இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த திராவிட மாடல் அரசு தான்.